வாங்க, 1/4 மூடி தேங்காய், 3 தக்காளியை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ வறுக்கிறதுக்கு 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுங்க, ஜீரகமும் மிளகும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ கத்திரிக்காவை கழுவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதிலே கொஞ்சமாக வடகமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். மீதி எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டாலும் சரி, உரித்து போட்டுக்கிட்டாலும் சரிங்க. இப்போ அதிலையே நல்லா வதக்கி விட்டு கத்திரிக்காயையும் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காவை அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக திருப்பி திருப்பி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தேங்காவை பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. மறுபடியும் பத்தலைன்னா உப்பு போட்டிங்கன்னா கிளறி விட்றப்போ காயெல்லாம் உடஞ்சிரும். நல்லா கொதி விட்டுருங்க. குக்கர் ஒரு விசில் போட்டு மூடி எடுத்துடலாம். அருமையான கத்திரிக்காய் கிரேவி ரெடிங்க. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கல, அதை அப்படியே மேலே போட்டுக்கலாங்க. சூடான சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.